அவனுங்களுக்கு தேவை என்னோட உயிர் தானே சார். பார்ப்போம் சார், பார்த்துக்கலாம். பார்த்துருக்கீங்க, எல்லாரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்பிள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க. அண்ட் ரசிகருக்கு அவங்கள ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் ட்ரீம். அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்னு அந்த கதையை எடுத்துருவார். ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ், ரிலேட்டிங் டு தி பீப்புள் அப்படின்னு அவர் படத்தை எடுத்திருக்காரு. முதல்ல நான் சொன்னேன் இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்னா நான் கேட்டது உண்டு. ஆனால் பட் இட் வெரி கிளியர் தட் எஸ் இட்ஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, உங்களுடைய டேஸ்ட், தி வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம். நம்ம வந்து நடிக்கும் போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவுட் சைட் பர்செப்ஷன்னா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு முக்கிய முடியாது. நாங்கள் நினைக்கிறப்ப சொல்லிட்டே இருக்கோம், ஏன்னா கார்த்திக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷால் சப்போர்ட்டிங் ப்ரொடியூசர் அண்ட் ஆல் தி பீப்புள், இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் யாரும் கிடையாது. எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம், ஒரு 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்குற ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவுஸ்னா ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி நம்ம வீட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, இந்த கருத்துக்கள் வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், இந்த சில்ட்ரன், இந்த ஃபேமிலி எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து கிவன் அ பெஸ்ட் அண்ட் ஃபார் த ஆடியன்ஸ் டு ஓன்ட் see the movie in the theater. நீங்கள் படம் பாருங்கள், இட் வில் ரிலேட் டு யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வந்து கதையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்டுன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினச்சாங்க இல்லையா. வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நேம் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அது முக்கியமல்ல. நீங்கள் ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்போ நம்ம போகிறோம், இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதான்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனால் எல்லோரும் மவுண்ட் ரோல் பார்த்துருக்காங்களா, எல்லோரும் நியூசிலாந்து பார்த்துருக்காங்களா தெரியாதுல்ல. இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ். 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்கே வாங்கினாங்க, எந்த இடம், இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்கள் என்னோட அன்பு சகோதரர், நீங்கள் கேள்வி கேட்கலன்னா எங்கே ஆள் தேடினா வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க பாஸ். நீங்கள் மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன் அப்படி தான் காத்தும். ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேலே மனைவியை பற்றி கேட்பீங்க, காதலியை பற்றி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதில் முன்னூறு நாள் வச்சுக்கோம். நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் போடுறானோடனே அன்பு சகோதர சகோதரி வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்டு இருக்கேன், இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன், நேரம் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். அதனால் எல்லாரையும் வாழ்த்துக்கள். அருண் சார் வாழ்த்துங்க, கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும். ஏன்னா இது வந்து இவர் வந்து இந்த கன்விக்ஷனோடு எடுத்திருக்கான்னு நான் சொல்லுவேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன். இங்கே கூட சில சமயம் கேட்பேன், இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன், தினமும் கேள்வி கேட்பேன். கேள்விக்கு சிறப்பாக பதில் கொடுக்க முடியுன்றது கொடுத்துருக்காரு. ஐ விஷ் கணேஷ் அண்ட் ஃபேமிலி, அருண் விஷால் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தில் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்க விரும்புகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு கன்வின்ஸ்டாக கன்விக்ஷனோட படம் எடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.